என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா பார்க்கலாமா? ஸோ ஆனால் வால்யூம் ஆஃப் த கோன் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு கோன் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு சிலிண்டரும் தேவைப்படுது. இந்த கோனுக்கும் சிலிண்டருக்கும் என்னதான் சம்மந்தம்? ஸோ பார்ப்போம், ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் த கோன்னா இதை ஃபில் பண்ணுறது. வால்யூம்னால என்னது? கெப்பாசிட்டி, அதை தாங்குறது. நான் இப்போ இந்த கோனில் தண்ணி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கோன் ஃபுல்லாக அது ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி எடுத்திருக்கேன். இது தெரியுதா? ஸோ இதோட ஒரு இதை எடுத்து நான் இந்த சிலிண்டரில் ஃபர்ஸ்ட் ஊற்றுறேன். செகண்ட் அதே மாதிரி செகண்ட் டைம் எடுத்தும் அப்படியே இதில் ஊற்றுறேன். இந்த சிலிண்டரில் 2 தடவை எடுத்து ஊற்றிருக்கேன். தேர்ட் டைம் இது அப்படியே எடுத்து பாருங்க, கரெக்டாக சிலிண்டர் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இருந்து என்ன தெரியுது? கோனோட 3 கோன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஃபுல் ஆகும் வித் சேம் ரேடியஸ். ஓகேவா? ஸோ ஒரே ரேடியஸ் உள்ள ஒரு கோனையும் சிலிண்டரையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் கோனில் 3 தடவை தண்ணி ஃபில் பண்ணி ஊற்றும் போது தான் இந்த சிலிண்டர் ஃபில் ஆகுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 3 வால்யூம் ஆஃப் கோன், 3 கோன் சேர்ந்தா ஒரு சிலிண்டர் ஈக்குவல் டு 1 சிலிண்டர். அப்போ நம்ம சிலிண்டரோட ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? என்ன படிச்சோம்? πr² h படிச்சோமா? அப்போ 3 வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு πr² h. அப்போ வால்யூம் ஆஃப் கோன் என்ன வரும்? இந்த 3 அந்த பக்கம் போகும், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி இருக்கும்? 1/3 ஆகும். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr² h. இதுதான் வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா. கிளியர்?